வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிரச வெசாக் வலயத்தின் 2வது நாள் இன்று புனித சின்னங்களை வழிபடுவதற்கு பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம். தென்கொரிய கடலில் மூழ்கிய பயணிகள் கப்பலின் கேப்டனுக்கு எதிராக ஆட்கொலை குற்றச்சாட்டு பதிவு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று வெசாக் பண்டிகை நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். கொழும்பு ஸ்ரீ சம்போதி விகாரியில் நடைபெற்ற சமய நிகழ்வுகளில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். மன்னிங் வர்த்தக நிலையத்தின் அலங்கார பந்தல் மற்றும் அன்னதான சாலையை ஜனாதிபதி திறந்து வைத்தார். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்ற அன்னதான நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். தியவண்ணா வெசாக் வலயம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. சிரச வெசாக் வலயத்தின் 2வது நாள் நிகழ்வுகளை இன்று பிற்பகல் ஆரம்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளன. தற்போது பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். சிரச வெசாக் வலயத்தின் 2ஆம் நாளான இன்று இங்கே புத்த பெருமானின் புனித சின்னங்களை பார்வையிட்டு வழிபாடுகளை செய்வதற்காக இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. அந்த வகையில் நேற்று தினம் புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை பார்வையிடுவதற்கு இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அது மாத்திரமன்றி இங்கே பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் மூலிகை பானங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சரியாக பிற்பகல் 3 மணிக்கு இந்த சிரச வெசாக் வலயம் திறக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை பார்வையிட்டு வழிபாடுகளை இயற்றக்கூடிய சந்தர்ப்பம் அனைத்து பக்தர்களுக்கும் கிட்ட உள்ளது. அந்த வகையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு சரியாக சிரச வெசாக் வலயத்தில் வந்து உங்களுடைய புத்த பெருமான் மற்றும் புனித சின்னங்களை பார்வையிட்டு அது மாத்திரமன்றி இங்கே நம்முடைய திரையிலே ஸ்ரீ கௌதம திரைப்படத்தினை பார்வையிடக்கூடிய அரிய சந்தர்ப்பம் கிட்ட உள்ளது. அந்த வகையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு சிரச வெசாக் வலயத்தில் வந்து அனைத்து மக்களையும் பார்வையிடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசபுரம் சேரும். சிரச வெசாக் வலயத்தின் 1வது தினமான நேற்றைய தினம் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலக வளாகத்தில் சிரச வெசாக் வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அமரபுரப்பு இடத்தின் மகாநாயக்க தேரர் தௌல்தென ஞானீஸ்வர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் தலைமையில் சிரச வெசாக் வலயம் நேற்று மாலை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஜட்டிகலகல ரஜமகா விகாரையிலிருந்து புத்த பெருமானின் புனித சின்னங்கள் பக்தர்களின் வழிபாட்டுக்காக சிரச வெசாக் வலயத்தின் விசேட பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை மருதானே மாளிகா கந்தை அக்ரஷாவக்க விகாரையில் இருந்து புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களும் கொண்டுவரப்பட்டு சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நேற்று பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். சிரச வெசாக் வலயத்தால் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தலை பார்வையிடுவதோடு இங்கு பக்தி கீதங்களும் இசைக்கப்படுகின்றன. பக்தர்களுக்காக அன்னதானங்கள் மற்றும் மூலிகை பானங்களும் வழங்கப்படுகின்றன. சிரச வெசாக் வலயத்தில் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தினை கண்டுகளிக்க முடியும். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் அன்னதான நிகழ்வுகள் மற்றும் சமய போதனைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. கம்பளை வெசாக் வலயம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. கம்பளை ரதனசர விகாரையில் இருந்து கம்பளை கங்காராம விகாரை வரையும் பிரதிஷ்டை செய்யப்படும் புனித சின்னங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. கம்பளை வெசாக் வலயத்தை பிரதமர் டி.எம். ஜெயரத்ன திறந்து வைத்தார். வெசாக் அலங்கார பந்தல் உட்பட பல சமய நிகழ்வுகள் நடைபெற்றன.
கம்பகா வீரசிங்க முன்பள்ளி மாணவர்களால் பாடசாலை வளாகத்தில் பக்தி கீதம் இசைக்கப்பட்டது. குர்நாகல் ரத்கரவ பகுதியில் நேற்று மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் பொறியியலாளர்கள் திணைக்களத்தின் ஊழியர் நலம்புரி சங்கத்தினால் 8வது தடவையாக தகசாந்தி நிலையம் அமைக்கப்பட்டது. தங்கொட்டுவ ரங்கதாரா கலா கவயவினால் 40வது தடவையாக தங்கொட்டுவ நகரில் வெசாக் அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை பார்வையிட முடியும். வாத்துவ பொத்துப்பிட்டிய பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த முச்சக்கர வண்டி மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். காலியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியை இவ்வாறு போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்துள்ளது. போலீசார் நேற்றிரவு நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் முச்சக்கர வண்டியில் இருந்த 2 காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொரவக்க யகலவில வத்தை பகுதியில் நீர்க்குழிக்குள் தவறுதலாக வீழ்ந்து 2 சிறார்கள் உயிரிழந்துள்ளனர். சிறார்கள் இருவரும் நேற்றிரவு 7 மணியளவில் இவ்வாறு அனர்த்தத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். 6 மற்றும் 8 வயதான 2 சிறார்களே நீர்க்குழிக்குள் தவறுதலாக வீழ்ந்து உயிரிழந்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் துறைகளில் மீன்பிடித்துறையும் ஒன்றாகும். ஆனால் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்தும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும். புத்தளம் இயற்கை வளங்கள் குறைவின்றி காணப்படும் கடல் எண்ணெயின் ஆர்ப்பரிப்பை கொண்ட பிரதேசமாகும். புத்தளம் கடலேரியில் கடற்தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் தமது தொழிலை மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். இந்த மாவட்டத்தில் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல தடவை அவதானத்தை செலுத்தியிருந்த போதிலும் இங்கு வாழும் மீனவர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாத நிலையிலேயே காணப்படுகின்றது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலிருந்து புத்தளம் கடலேரியின் ஊடாக அனுராதபுரத்திற்கு அதிவலு மின்சாரத்தை கொண்டு செல்லும் வகையில் மின் கம்பங்களை நடுவதற்கான முயற்சியில் இலங்கை மின்சார சபையும் அமைச்சும் ஈடுபட்டுள்ளதால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஆனால் தாம் இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை எனவும் தமது எதிர்கால சந்ததிக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் மாற்று திட்டத்தை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றனர். இப்போ எங்களுக்கு தொழில் வாய்ப்பு எல்லாமே இதாகிக்குது. கடலுக்குள்ள தூள் அடிச்சா எங்களோட தொழில் பாதிப்பு எல்லாமே எங்களுக்கு இல்லாமல் போயிடும். காலத்தில் எங்களோட பிள்ளைகள்லாம் ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட எல்லாமே இருக்குது. இந்த தூணை அடித்ததோடு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட இப்போ ஒரு நாள் கடலுக்கு போய்த்து தொழில் இல்லைன்னு சொன்னால் எங்களோட தொழில் எல்லாமே எங்களோட பிள்ளையோட படிப்பு எல்லாமே இல்லாமல் போயிடுது. இந்த தூண் வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு காற்று மழையா ஒரு மின்வெட்டா 10 நாளைக்கு மழை பெஞ்சாலும் நாங்கள் தொழிலுக்கு போகாமல் இருக்கணும். இதுக்கு எங்களுக்கு யாரும் நஷ்டம் தர போகிறதும் இல்லை. ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து மழை அடிச்சா எங்களுக்கு தண்ணிக்குள்ள போவே இல்லாது. இங்கிட்டு புள்ளோட படிப்பை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 200 ரூபா காசு இல்லாம போனா புள்ளோட படிப்பே இல்லை. புத்தளம் பெரிய பள்ளி வாசல் முதல் மொழிப்புறம் வரையான பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமது தொழிலில் பாதிப்பு ஏற்பட்டால் அல்லது ஒரு நாளைக்கு கடலுக்கு செல்லாவிட்டால் தமது குடும்பத்தின் நிலை கேள்விக்குறியாகிவிடும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நுரைச்சலையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு கரண்டை கொண்டு போவதால எங்களோட அனைத்து மீனவர்களும் முழுமையாக பாதிக்கிறார்கள். இந்த கரண்டை நாங்கள் கொண்டுட்டு போவானான்னு சொல்லி ரொம்ப 2-2.5 வருஷமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த கரண்டை நாங்கள் தடுக்கையில் இந்த கரண்டை கரையோரம் கொண்டு போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த வழிக்குள்ள அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த கரண்டை கரையால் கொண்டு போக சொல்லி எங்களோட அனைத்து மீனவர்களும் இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. இனிமையே நாங்கள் போராடுறதுக்கு தயாராகிக்கிறோம். அலைகளுடன் போராடி ஆழ்கடல் சென்று நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது கட்டாயம் அல்லவா? மாத்தளை பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று சிகிச்சை பிரிவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் தமது பணிகளை மேற்கொள்வதற்கு தாதியர்களால் இடையூறு ஏற்படுத்தப்படுவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஹேரத் கூறியுள்ளார். இதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய்மார் கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை மகப்பேற்று சிகிச்சை பிரிவின் நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரியா குறிப்பிட்டுள்ளார்.
குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் தமது பணிகளை முன்னெடுப்பதற்கு மகப்பேற்று சிகிச்சை பிரிவுக்குள் பிரவேசிப்பதற்கு தாதியர்கள் இடமளிப்பதில்லை என அரசு குடும்ப நல சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா குடித்துவக்கு குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வைத்தியசாலையின் பணிப்பாளரை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பயனளிக்கவில்லை.